திண்டுக்கல்லில் 1595 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் முடிவுற்ற திட்டப்பணிகளை முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று தொடங்கி வைக்கிறார். 212 புதிய திட்ட பணிகளுக்கு அடிக்கல் நாட்டும் முதலமைச்சர் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்குகிறார். வங்கக்கடலில் மணிக்கு 45 முதல் 65 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ராமேஸ்வரம் மீனவர்கள் கடலுக்கு செல்லாததால் மீன்பிடி துறைமுகத்தில் 1700க்கும் மேற்பட்ட படகுகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. டெல்லியில் மசூதி அருகே உள்ள ஆக்கிரமிப்பு கட்டடங்களை மாநகராட்சி நிர்வாகம் இடித்து அகற்றி வருகிறது. சில நாட்களுக்கு முன்பு அதே இடத்தில் கல்வீச்சு சம்பவம் நடைபெற்றதால் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. தலைநகர் டெல்லியில் கடும் குளிர் நிலவும் நிலையில் குடியரசு தின அணிவகுப்பு ஒத்திகை நடைபெற்றது. கடமை பாதையில் முப்படை வீரர்கள் மிடுக்கான அணிவகுப்பு ஒத்திகையில் ஈடுபட்டனர். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள சிக்கந்தர் தர்காவின் சந்தனக்கூடு திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. மலை மீது 50 பேருக்கு மேல் அனுமதி இல்லை என நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்ததால் காலை 6 மணிக்கு பின்னர் பக்தர்கள் மலை மீது ஏற அனுமதிக்கப்பட்டனர். திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்றும் விவகாரத்தில் தமிழக அரசு தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டன. தனி நீதிபதி GR சுவாமிநாதனின் உத்தரவை உறுதி செய்து உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதிகள் ஜெயச்சந்திரன், KK ராமகிருஷ்ணன் அமர்வு அதிரடி தீர்ப்பு வழங்கியுள்ளனர். பொது அமைதிக்கு ஏற்பட்ட பிரச்சினைக்கு அரசே காரணம் என நீதிபதிகள் விமர்சித்துள்ளனர். அரசியல் காரணங்களை அடிப்படையாக கொண்டு அரசு செயல்படக்கூடாது என்றும் நீதிமன்றம் கூறியுள்ளது. திருப்பரங்குன்றம் மலை மீது உள்ள தீபத்தூண் தேவஸ்தானத்திற்கு சொந்தமான இடத்திலேயே இருப்பதாக உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதிகள் கூறியுள்ளனர். தீபம் ஏற்றும் இடத்தை தர்காவிற்கு இடையூறு ஏற்படாத வகையில் மாற்றுவது குறித்து பரிசீலிக்க ஏற்கனவே பல்வேறு நீதிமன்ற உத்தரவுகள் இருக்கிறது என்றும் தெரிவித்துள்ளனர். திருப்பரங்குன்றம் மலை மீது தீபம் ஏற்றும் விவகாரத்தில் உச்ச நீதிமன்றத்தை நாட இருப்பதாக தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. தமிழர்களின் கலாச்சாரம் பண்பாட்டை காப்பாற்ற இந்த முடிவை எடுத்திருப்பதாக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி கூறியுள்ளார். திருப்பரங்குன்றம் வழக்கின் தீர்ப்பை விமர்சித்ததாக அமைச்சர் ரகுபதிக்கு எதிராக பாஜக வழக்கறிஞர்கள் நீதிமன்ற அவமதிப்பு நோட்டீஸ் அனுப்பியுள்ளனர். கருத்துக்களை திரும்ப பெற்று நிபந்தனையற்ற மன்னிப்பு கோரவும் வலியுறுத்தியுள்ளனர். அரசியல் கட்சிகள் கூட்டங்கள் நடத்துவதற்கான நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. 5000 பேருக்கு மேல் கூடும் நிகழ்வுகளுக்கு காவல்துறையின் அனுமதி அவசியம் என்றும் 50,000 பேருக்கு மேல் பங்கேற்கும் மாநாடுகளுக்கு 30 நாட்களுக்கு முன்பே விண்ணப்பிக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டம் நல்லூர் அருகே கல்குவாரியில் 300 அடி பள்ளத்தில் லாரி கவிழ்ந்த விபத்தில் தொழிலாளி பரிதாபமாக உயிரிழந்தார். லாரி ஓட்டுநர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் விபத்து குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வெனிசுலாவில் பதவியேற்றுள்ள இடைக்கால அரசு அமெரிக்காவுக்கு 5 கோடி பேரல்கள் கச்சா எண்ணெயை வழங்கும் என்று அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். சந்தை விலையில் கச்சா எண்ணெய் விற்பனையில் கிடைக்கும் பணத்தை வெனிசுலா மற்றும் அமெரிக்க மக்களின் நன்மைக்காக பயன்படுத்தப் போவதாகவும் அவர் கூறியுள்ளார். சிட்னியில் நடைபெற்று வரும் ஆஷஸ் டெஸ்ட் தொடரின் கடைசி போட்டியில் முதல் இன்னிங்ஸில் ஆஸ்திரேலிய அணி 567 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது. இரண்டாவது இன்னிங்ஸில் இங்கிலாந்து வீரர் ஜேக்கப் பெத்தேல் அரை சதம் விளாசி அசத்தியுள்ளார்.
இபிஎஸ் மற்றும் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மீதான ஊழல் குற்றச்சாட்டுகள் மீது முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்காதது வருத்தமளிக்கிறது. அனைவரிடமும் தாய் உள்ளத்தோடு நடந்து கொள்ளும் முதலமைச்சர் ஸ்டாலின் அதிமுகவினர் மீதும் அவ்வாறே நடந்து கொள்கிறார் எனவும் காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கருத்து தெரிவித்துள்ளார். சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட வாய்ப்பு பெற யாரையும் அணுக வேண்டாம் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தியுள்ளார். தேர்தலில் சீட் வாங்கி தருவதாக கூறுவதை நம்ப வேண்டாம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். லக்சம்பர்கிற்கு பயணம் மேற்கொண்டுள்ள அமைச்சர் ஜெய்சங்கர் அந்நாட்டின் துணை பிரதமர் ஜேவியர் பெட்டலை சந்தித்து பேசினார். இரு நாடுகள் இடையிலான ஒத்துழைப்பு மற்றும் தற்போதைய உலகளாவிய அரசியல் சூழல்கள் குறித்து இருவரும் ஆலோசித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக வளாகத்தில் பிரதமர் மோடி மற்றும் மத்திய அமைச்சர் அமித்ஷா ஆகியோருக்கு எதிராக மாணவர்கள் முழக்கமிட்ட விவகாரம். சம்பந்தப்பட்ட மாணவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் பல்கலைக்கழகங்களை வெறுப்புணர்வை வளர்க்கும் ஆய்வகங்களாக மாற்ற அனுமதிக்க முடியாது என பல்கலை நிர்வாகம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. ட்ரோன் தாக்குதல்களை எதிர்கொள்ளும் வகையில் இந்தியாவின் முப்படைகளும் இணைந்து கூட்டு ட்ரோன் தடுப்பு கட்டமைப்பை உருவாக்கியுள்ளது. மிஷன் சுதர்சன் சக்ரா என்ற திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் ட்ரோன் எதிர்ப்பு அமைப்புகளை நிறுவ பாதுகாப்புத்துறை திட்டமிட்டுள்ளது. அப்பாச்சி ஹெலிகாப்டர்களுக்காக இந்தியா 5 வருடங்கள் காத்திருப்பதாக ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இந்தியா 68 அப்பாச்சி ஹெலிகாப்டர்களை அமெரிக்காவிடம் ஆர்டர் செய்துள்ள நிலையில் இருதரப்பு உறவு குறித்து அவர் இவ்வாறு கூறியுள்ளார். இந்தியா மீது ட்ரம்ப் விதித்துள்ள வரி தன்னைத்தானே காயப்படுத்திக் கொள்வதற்கு சமம் என அமெரிக்காவின் முன்னாள் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் போல்டன் சாடியுள்ளார். இந்தியாவுக்கு வரி விதிக்கும் ட்ரம்ப் அதைவிட அதிகமாக ரஷ்ய எண்ணெய் வாங்கும் சீனா மீது மென்மையான போக்கை கடைபிடிப்பது ஏன் என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். வெனிசுலா அதிபர் மதுரோவை விடுதலை செய்ய கோருபவர்கள் அனைவரும் கூலிக்கு அமர்த்தப்பட்டவர்கள் என ட்ரம்ப் சாடியுள்ளார். அமெரிக்காவின் தாக்குதலுக்கு முன்பே அச்சடிக்கப்பட்ட பதாகைகளை அவர்கள் வைத்திருந்ததே இதற்கு சான்று என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். வெனிசுலாவில் அமெரிக்க சிறப்பு படைகள் நடத்திய தாக்குதலில் கொல்லப்பட்ட 32 வீரர்களின் பட்டியலை கியூபா அரசு அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டுள்ளது. கொல்லப்பட்ட 32 பேரில் 21 பேர் கியூபா உள்துறை அமைச்சகத்தையும் 11 பேர் கியூபா புரட்சிகர ஆயுத படைகளையும் சேர்ந்தவர்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாலஸ்தீனத்தின் மேற்கு கரையில் சர்ச்சைக்குரிய E1 குடியிருப்பு திட்டத்தை செயல்படுத்துவதற்கான இறுதிக்கட்ட தடையை இஸ்ரேல் நீக்கியுள்ளது. கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக சர்வதேச அழுத்தத்தினால் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இந்த திட்டம் தற்போது செயல்பாட்டுக்கு வந்துள்ளது. நாசாவின் ஜேம்ஸ் வெப் விண்வெளி தொலைநோக்கி செக்ஸ்டான்ஸியே கேலக்சியில் 2 அரிய வகை தனிமங்களை கண்டறிந்துள்ளது. நட்சத்திரங்களும் கோள்களும் எவ்வாறு உருவாகி இருக்கக்கூடும் என்பதை புரிந்து கொள்ள இந்த ஆய்வு உதவுவதாக நாசா குறிப்பிட்டுள்ளது. வங்கதேசத்தில் கடந்த 1 மாதத்தில் மட்டும் சிறுபான்மையினருக்கு எதிராக 51 வன்முறை சம்பவங்கள் பதிவாகி இருப்பதாக அந்நாட்டு இந்து, பௌத்த, கிறிஸ்தவ ஐக்கிய பேரவை குற்றம் சாட்டியுள்ளது. இடைக்கால அரசும் தேர்தல் ஆணையமும் வன்முறையாளர்களை கட்டுப்படுத்த உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளது. ஆந்திர மாநிலம் இருசுமண்டாவில் உள்ள ONGC எண்ணெய் கிணற்றில் ஏற்பட்ட தீ விபத்து சம்பவம் தீயை கட்டுப்படுத்த முயற்சிக்கப்பட்டு வருவதாகவும் தீயின் தீவிரமும் அளவும் மெதுவாக குறைந்து வருவதாகவும் ONGC விளக்கமளித்துள்ளது.